அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் 5வது மாதமான ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். ஆவணி மாதம் 1 முதல் 31ஆம் தேதி வரை சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். ஆவணி மாதம் 10ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சுக்கிரனும், ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாயும் பெயர்ச்சியாளர்கள். ஆவணி மாதம் 15ஆம் தேதி கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். இந்த மாதம் புதன், சுக்கிரன், செவ்வாய் 3 கிரக பெயர்ச்சி உண்டு. ரிஷபராசியில் குரு, மீனராசியில் ராகு, கும்பராசியில் சனி, கன்னிராசியில் கேது. சந்திர பகவான் போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து ஆவணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி மகர ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. ஆவணி மாதத்தில் பெரும் பண்டிகையான விநாயகர் சதுர்த்தி வருகிறது. ஓணம் பண்டிகை, எண்ணற்ற சுப நாட்கள் வருகிறது. இந்த ஆவணி மாதம் என்றாலே குடும்பத்தில் சுப மங்கள காரியங்களுக்கு உகந்த மாதம். மகர ராசி அன்பர்களுக்கு உடல் வலுவும் நீண்ட ஆயுளும் நோயில்லா உடலை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் உங்களுக்கு சூரிய பகவான். அவர் இந்த மாதம் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் மகர ராசி அன்பர்களுக்கு நோய் நொடி தொந்தரவு வராது. அப்படியே ஏதோ ஒன்று சளி, காய்ச்சல் இந்த மாதிரி சிறு சிறு நோய் நொடி தான் வரும். பெரிய அளவு உங்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் இல்லை. அது ஏன் அப்படின்னா, முதல் ஒளி பொருந்திய சூரியன் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வருகிறார். அஷ்டமாதிபதி சூரியனாக இருக்கும்போது உங்களுக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நீங்கள் உடல் வலுவோடு திறனோடு நீங்கள் செயல்படுவீங்க. நீண்ட ஆயுள் உண்டு. 8ஆம் வீட்டிலே அஷ்டமத்திலே அஷ்டமாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை சனிச்செவ்வாய் 2 கிரக பார்வை. சனிச்செவ்வாய் 2 கிரகம் அஷ்டமத்தை பார்வை செய்யும்போது மகர ராசி அன்பர்கள் கோவப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க. அதாவது ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை. அதன் பிறகு செவ்வாய் 6வது வீட்டிற்கு செல்கிறார். செவ்வாய் கோச்சாரத்திலே 6ஆம் இடம் செல்வது உங்களுக்கு பகை, நோய், கடன் பெரும்பாலும் நிவர்த்தியாகும். பெயர், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து மகர ராசி என்பளுக்கு உயரும். 8வது வீட்டிலே சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது சனி பகவான் பார்வையில் இருக்கும்போது இந்த மாதம் அரசு காரியங்களுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். பெரும்பாலும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுலாம் நிவர்த்தியாகும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, சட்ட சிக்கல் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய உங்கள் பக்கம் தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ஆவணி மாதம் உண்டு. மகர ராசிக்கு 2வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். பெரும்பாலும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அப்படியே குறையும். நல்ல அந்நியம் பிரியமாக இல்லை என்றாலும் அந்த சண்டை சச்சரவு குழப்பங்கள் மகர ராசி என்பளுக்கு குறையும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நட்சத்திர சாரம் கொடுத்த ராகு 3வது வீட்டில் வந்திருக்கிறார். இப்போ தைரிய வீரியஸ்தானம் பலமாக இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய உழைப்பு, அதற்குண்டான வருமானம் மகர ராசி என்பளுக்கு உண்டு. கோச்சாரத்திலே 2வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. யாரை பற்றியும் மகர ராசி என்பர்கள் புகழ்ந்தும் பேசக்கூடாது. யாரையும் அகுமானப்படுத்தாமலும் இருக்க வேண்டும். மகர ராசிக்கு 5வது வீட்டிலே குரு செவ்வாய் கூட்டணி ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை. பூர்வ புண்ணியஸ்தானத்திலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்திருப்பது உங்கள் மகன், மகள், பிள்ளைகளிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்திருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவு ஏற்பட்டுருக்கும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் போயிருந்திருக்கலாம். நிலபுல சொத்துக்கள் வழியில் ஒரு சிலருக்கு தகராறு, பிரச்சனைலாம் வந்திருக்கும். ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு 6வது வீட்டிற்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சொத்து சார்ந்து, வீடு சார்ந்து, வண்டி வாகனங்கள் சார்ந்து இருந்து வந்த விரைய செலவுகள்லாம் குறையும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, சட்ட சிக்கல் உள்ளவர்கள் ஆவணி 10ஆம் தேதிக்கு பிறகு
நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கோச்சாரத்திலே 6ஆம் வீட்டிலே செவ்வாய் வரும்போது உங்கள் கை ஓங்கி நிற்கும். எதிரிகளுடைய தொல்லை மகர ராசி என்பளுக்கு குறையும். நேரு 7ஆம் வீட்டிலே ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரை சத்துருஸ்தானாதிபதி புதன் அமர்ந்திருக்கிறார். கடந்த மாதமும் சரி, ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரை மகர ராசி என்பளுக்கு 7வது வீட்டிலே சத்துருஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கை துணை வழி கொஞ்சம் எதிர்வாதம் நடந்திருக்கும். உங்கள் நண்பர்களிடம் உறவினர்களிடம் கொஞ்சம் எதிர்வாதம் பேசாமல் இருந்த நிலை பெரும்பாலும் மகர ராசி என்பளுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அந்த நிலையெல்லாம் மாறும். சூரியன் புதன் கூட்டணி சேரும்போது புத அதியோகம். மகர ராசி என்பளுக்கு அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. சொத்து பத்திரங்களை பேங்க் அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை கட்டி சொத்து பத்திரங்களை வாங்கிட்டு வரலாம். கடன் காட்சி தொந்தரவுலாம் குறையும். அப்படி பேங்கில் லோன் கேட்டாலும் கடன் கிடைக்கும். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பாக்கியாதிபதி சூரியனுடன் கூட்டணி சேரும்போது மகர ராசி என்பர்கள் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தந்தையிடம் எதிர்வாதம் விதண்டாவாதம் பேசாமல் இருப்பது நல்லது. மகர ராசிக்கு 9வது வீட்டிலே ஆவணி மாதம் 10ஆம் தேதி சுக்கிரன் பெயர்ச்சியாகி கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சுக்கிரன் நேச நிலையில் சஞ்சாரம் செய்வார். தொழில்ஸ்தானாதிபதி கன்னிராசியிலே கேதுவுடன் கூட்டணி சேரும்போது இந்த மாதத்தை பொறுத்தவரை செய்கின்ற வேலை ஓரளவு நிரந்தரமாக தடையின்றி வருமானத்தை கொடுக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு வேலையில் நல்ல வருமானம் உண்டு. தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சராசரியான வருமானம் தொழிலில் மகர ராசி என்பவர்கள் இந்த மாதம் பெறலாம். மகர ராசிக்கு 9வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். கேதுவுடன் தொழில்ஸ்தானாதிபதி சுக்கிரன் கூட்டணி சேரும்போது குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யலாம். நீண்ட தூர யாத்திரை இதுவரை போகாத கோயிலுக்கு போயிட்டுக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மகர ராசிக்கு 5வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார். ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு தனித்த குரு பகவானுடைய 9ஆம் பார்வை மகர ராசியின் மேல் விழும்போது ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். திருமண வயதில் உள்ளவர்கள் முதல் தாரமோ 2ஆம் தாரமோ வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் செட் ஆகும். ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு வரன் பாருங்கள், வரன் செட் ஆகும். உங்கள் மகள் பிள்ளைகள் திருமண வயதில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வரன் பார்க்கலாம், வரன் செட் ஆகும். ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆவணி மாதம் பெரும் பண்டிகையான விநாயகர் சதுர்த்தி வருகிறது. விநாயகர் எழுதிய விதி ஆவணி மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி அன்று அரச மரத்தடியில் அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை காலையில் நேரமாக எழுந்து குளிச்சுட்டு அரச மரத்தையும் விநாயகரையும் வலப்புறமாக 7 சுற்றும் இடப்புறமாக 2 சுற்றும் சுற்றி விநாயகர் பெருமானை மனமுருகி வேண்டுங்க. ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு கஷ்டம் எப்போ குறையும், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க மாட்டேங்குது, பணத்தட்டுப்பாடு இருக்கிறது, 1008 பிரச்சனை குடும்பத்தில் இருக்குது, அதெல்லாம் நிவர்த்தி செய்ய அப்படின்னு விநாயகர் சதுர்த்தி அன்று மகர ராசி என்பர்கள் விநாயகர் பெருமானை அரச மரத்தையும் விநாயகரையும் சுற்றி வழிபாடு செய்யுங்க. விநாயகர் உங்கள் தலை விதியை மாற்றி எழுதுவார். விநாயகர் சதுர்த்தியிலிருந்து மகர ராசி என்பளுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. குரு பகவானுடைய 5ஆம் பார்வையில் சுக்கிரன் கேது. இது பார்த்திங்கன்னா குடும்ப பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். மகர ராசி என்பளுக்கு இறைவனுடைய அனுகிரகம் இந்த ஆவணி மாதம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு பகவானுடைய பார்வை ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசி என்பளுக்கு மிக பரிபூர்ணமாக குடும்பத்தில் சுப மங்கள காரியங்களை குரு பகவான் நடத்தி வைக்கப் போகிறார். குரு பார்க்க கோடி நன்மையை ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம், அனுபவிக்கலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.